இப்போ இந்த சம் பாருங்க. if 4 power 44 plus 4 power 44 plus 4 power 44 plus 4 power 44 equal to 4 power x, then find x. இங்க x இருக்குல்ல, சோ நம்ம இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4 power 44 பாருங்க எல்லாத்துலயும் காமனா இருக்கு. சோ நீங்க காமனா வெளிய எடுத்துக்கோங்க. 4 power 44. then இங்க 4 power 44 காமனா வெளிய எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 1 இருக்கும். சோ 1 இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் 4 power 44 வெளிய எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும்? 1 பிளஸ் 4 power 44 வெளிய எடுத்துட்டா என்ன இருக்கும்? 1 பிளஸ் 4 power 44 வெளிய எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும்? 1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 4 power x. then 4 power 44 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 4 power 44 இதெல்லாம் பிளஸ் பண்ணுங்க. 1 plus 1 plus 1 plus 1 என்ன? 4. so 4 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 4 power x. அடுத்த ஸ்டெப் பாருங்க. எக்ஸ்போனென்ஷியல் ரூல்ல பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. கரெக்ட்டா? பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு? 4 power 44. இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ இந்த 4ஐயும் பவர்ல எழுதணும்னா என்ன எழுதிக்கலாம்? பவர்ல 1 போட்டுக்கலாம். கரெக்ட்டா? சோ 4 power 1. பாருங்க இப்போ பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க பேஸ் ரெண்டும் என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ 4 பவர்ஸ் என்ன இருக்கு? 44 இருக்கு. இங்க 1 இருக்கு. சோ 44 plus 1 என்ன? 45 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 4 power x. then ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இங்க என்ன இருக்கு? கீழ பேஸ்ல 4 இருக்கு. ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கீழ பேஸ்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர்ஸும் ஈக்குவல். சோ நம்ம டைரக்டா x equal to 45 ன்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் C is the correct answer.